தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்னைக்கு எப்பயும் போலவே கூடுச்சு. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது நேரலையில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதை பேசுறதுக்கு முனைகிறாங்க. நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் ஆற்றில பேசி முடிக்கட்டும். பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பா நீங்க பேசுங்க. அது தொடர்பா உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க, உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் பேசுங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அதோ பண்ண போறேன். அடுத்தது கேள்வி. அந்த சமயத்தில் அமைச்சர் எதிர்க்கட்சிகள் எந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்களோ அந்த விஷயத்தை பற்றி யாருமே கேள்வி கேட்காம அவராக பதில் சொல்ல முற்படுறாரு. அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அதிமுக, தேமுதிக, திமுக, பாமக, பாஜக எல்லா எதிர்க்கட்சியினருமே சேர்ந்து நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கணும், எங்களை எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க, நாங்கள் கேள்வி கேட்டுடுறோம், நீங்கள் அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஓரணியில் திரண்டு கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்து தமிழ்நாடு அரசு அசம்பிளியில் அதிர்ந்து போயிட்டாங்கன்னே சொல்லணும். இதன் காரணமாக சபாநாயகருக்கு வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே, எதிர்க்கட்சிகள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேசட்டும், அதன் பிறகு அமைச்சர் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சார். இது எனக்கு தெரிந்து எல்லாருக்குமே தெரிந்து முதல் முறையாக தமிழ்நாடு அசம்பிளியில் நடக்குது, தாவேகா அரசு ஆட்சி அமைந்த பிறகு. அப்படி என்ன நடந்தது? உதயநிதி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக பார்த்தாங்க. அதை ஏன் பேசுறதுக்கு முன்னாடியே அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து தடுத்து அவராக ஒரு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியலுக்கு அப்பால். நேற்றைய தினம் நேபாளம் நாட்டில் திடீர்னு ஒரு பெருவெள்ளம் ஏற்படுது. அந்த சமயத்தில் எல்லாருமே அந்த வெள்ளத்திற்கான காரணம் நில அதிர்வாக இருக்கலாம், இல்லைனா மேக வெடிப்பாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சில பேர் கொஞ்சம் தாண்டி போய் இது வந்து மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பெருவெள்ளத்தினுடைய கோர செய்திகள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சில ஆய்வாளர்கள் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத சரியாக கணிச்சு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது என்ன அப்படின்னா, அது நில அதிர்வோ இல்லை பூகம்பமோ நிலநடுக்கமோ கிடையாது. பனிப்பாறைகள், அதாவது நேபாளம் நாடு அப்படிங்கிறதே இமயமலை தொடரினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இந்த இடத்துல நேபாளம் அப்படிங்கிற அந்த நாடு வந்து 3 வகையாக வந்து பிரிச்சுக்கலாம். ஏன்னா அது நேயர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால இந்த விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து இமயமலை பகுதியில் அமைந்துள்ள இடங்கள், ரெண்டாவது மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள். இமயமலை பகுதிகள் தான் அதுவும், கொஞ்சம் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய மலைப்பகுதிகள். இன்னொன்று சமவெளி பகுதிகள். சமவெளின்னா ரொம்ப சமவெளி கிடையாது, கிட்டத்தட்ட திண்டுக்கல், கொடைக்கானல் போன்ற இடங்களில் இருக்குங்க இல்லையா, மலை இருக்கும். கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா சமவெளி பகுதிகள் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மலை இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்னு வச்சுக்கலாம். இந்த இடங்களில் தான் வந்து விவசாயம் பார்க்குறது, மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அங்கே தான் இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாமே மலைப்பகுதிகள் தான், மலையில் தான் வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டும் இருப்பாங்க. இந்த தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நேபாள திபெத் எல்லையில் திரிசூலி கங்கை நதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருந்து திடீர்னு ஒரு பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்துட்டுருக்கு. வந்ததும் பூட்டே கோஷி அப்படிங்கிற அதோடைய கிளை நதி ஒன்றுத்தில் கலக்குது. அது கலந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு 30 நிமிடங்கள்லேயே 9 மீட்டர் அளவுக்கு அந்த ஆறினுடைய உயரம் வந்து அதிகமாகுது. வரக்கூடிய வேகம், தண்ணீருடைய வேகம் வந்து ரொம்பவே அதிகமாகுது. இதன் காரணமாக வர வழியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக பல நூறு மக்கள் மண்ணுக்கடியிலும் தண்ணிக்கடியிலும் புதஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். நிலச்சரிவு கூடவே பெருவெள்ளம், இதை சற்றும் எதிர்பார்க்காத அங்கே இருக்கக்கூடிய நேபாள மக்களாக இருக்கட்டும், இல்லை சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியுமே மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். இந்த மிகப்பெரிய பேரிடர் ஒன்று நடந்திருக்கு இல்லையா, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களில் தேடும்போது நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, பனிப்பாறை ஏரிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அழைக்கப்படுது. அது என்னென்னா, இமயமலை அப்படிங்கிறது ரொம்பவே செங்குத்தான ஒரு மலைத்தொடர். அந்த செங்குத்தான மலைத்தொடர்லேருந்து பனிப்பாறைகள் இப்போ சமீப நாட்களில் காலநிலை மாற்றம் காரணமாக ரொம்பவே வேகமாக உருகிட்டு வருது இல்லையா. அதனால் அங்கேருந்து உருகக்கூடிய தண்ணீரானது, பனிப்பாறைகளானது
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ஏரி போல், பனிப்பாறை ஏரிகள்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது. இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா திடீரென்று சரிவாக தொடங்குது. அந்த சரியை தொடங்கும்போது கீழே வரும்போது இருக்கக்கூடிய எல்லா பாறைகளையும் இழுத்துக்கிட்டு வர்றதுனால, இப்போ செங்குத்தான பகுதியிலேருந்து அது கீழே சரிகிற காரணமாக, நார்மலான இப்போ ஒரு ஆறு அப்படின்னா ஆறுக்கான வழித்தடம் இருக்கும், அது வழியாக அது பாயும். ரொம்ப எக்ஸஸாக போகும்போதுனா இருக்கக்கூடிய சமவெளிகள் எல்லாத்தையும் வந்து ஆக்கியபை பண்ணிவிட்டு அது வெளியில் வரும் இல்லையா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வரும்போதே செங்குத்தான பகுதியிலேருந்து கீழே விழுறதன் காரணமாக மொத்தமாக வழியில் இருக்கக்கூடிய எல்லா சமவெளிய பகுதிகளையும் சேர்த்து மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிட்டே வருது. இயற்கையோட கோரத்தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அந்த வார்த்தை இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். அந்த மாதிரி வர்றதன் காரணமாக இதோடைய அளவை வந்து நம்மளால் கணிக்க முடியாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பனிப்பாறைகள் உருகி வேகமாக வந்ததன் காரணமாக தான் இந்த ஒரு பேரிடரும் நடந்திருக்கு. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அஃபிஷியலாக டெத் கவுண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பேர் உயிரிழந்திருக்கிறதா செய்தி வெளியாகியிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டால் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பீகாரில் இருக்கக்கூடிய சில அணைகள்லேருந்து மொத்த நீரையும் வந்து வெளியேற்றுறாங்க. அங்கே ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது? இன்னும் அந்த வெள்ளம் வந்து சேரக்கூட இல்லையே, அதுக்குள்ளே ஏன் அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றி விட்டு மக்களை வந்து தண்ணியில் மூழ்கடிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இமயமலை தொடரில் உருவாகக்கூடிய பல நதிகள் இருக்குது இல்லையா, அது இந்தியாவுக்குள்ளேயும் நுழையுது. எப்படி திபேத்திய எல்லைக்குள்ளே இருந்து ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம் நேபாளத்திற்குள்ளே நுழைந்து அங்கே மிகப்பெரிய ஒரு பேரிடரை ஏற்படுத்தியிருக்கோ, அதே மாதிரி நிறைய நதிகள் இந்தியாவுக்குள்ளேயும் நுழையுது. அது ஜீவ நதிகள் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த பூட்டே கோஷி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு இல்லையா, அது பீகாருக்குள்ளே நுழையும் போது அந்த நதியினுடைய பேர் வந்து பீகாரின் துயரம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் பெருவெள்ளம் அதில் ஏற்படும், அதனால் நிறைய பேரோட உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பீகாருக்குள்ளே ஒருவேளை இந்த பெருவெள்ளம் உள்ளே ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே பீகாரில் இருக்கக்கூடிய அணைகளில் இருக்கக்கூடிய நீரின் அளவு முழு கொள்ளளவு எட்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இந்த திடீரென்று ஒரு 30 நிமிஷத்துலேயே 9 மீட்டர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி திடீர்னு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தண்ணியோடு சேர்ந்து அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தும். அதன் காரணமாக இந்த மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீகாரில் எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய சில தடுப்பணைகள், அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்க நிலைமையில எம்டி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால் வரக்கூடிய பெருவெள்ளம் எந்த அளவுக்கு வந்தாலும் உடனடியாக அதை ரிலீஸ் பண்ணாமல், இல்லை டேமுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் இவங்க உடனடியாக அதை ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது. இதனால தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதன் காரணமாக இந்திய எல்லைக்குள்ளே அந்த பெருவெள்ளம் வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியே ஆகணும். இந்த பேரிடர் நடந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆன்மீக பயணிகள் வந்து அங்கே சுற்றுலா போகிறது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. குறிப்பாக ஹிந்துக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையான கைலாசம் அப்படிங்கிற பகுதி வந்து அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்காக இந்தியர்கள் நிறைய பேர், இப்போ இருக்கக்கூடிய கணக்கெடுப்பின்படியே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நேபாளம் நாட்டிற்கு சுற்றுலா சென்றிருக்காங்க ஆன்மீக பயணமாக. அதன் காரணமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலவுது. ஏன்னா இத்தனை பேர் அங்கே போயிருக்காங்க, திடீர்னு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய கவலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வதந்தி ஒன்று பரப்பப்படுது. என்னன்னா, சைனா வந்து இதை வேணும்னே பண்ணியிருக்காங்க, இந்தியா மீது திருப்பணும், இந்தியாவை எப்படியாவது ஒரு இடத்துல வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக, இந்தியாவை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக சைனா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றெல்லாம் ஒரு வதந்தி பரப்பப்பட்டுச்சு. ஆனால் அதன் பிறகு நிறைய ஆய்வாளர்கள், நிறைய அறிவியல் அறிஞர்கள் இந்த விஷயம் எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை அவங்க குறிப்பிட்டாங்க. இது இயற்கை பேரிடர் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த வதந்திகள் எல்லாமே இப்போ வரைக்கும் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய வட இந்திய ஊடகங்களே இந்த ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்பி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. எப்போயாவது அவங்க அதை நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் இந்திய அரசு எந்த விதமான துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் நம்ம அவங்கள பாராட்டியும் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நேற்று நடந்த உடனே இந்திய அரசு உடனடியாக ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அங்கே யார் யாரெல்லாம் மாட்டியிருக்காங்க, இந்தியர்கள் எந்தெந்த மாநிலத்திலேருந்து போனவங்க மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எடுத்து உடனடியாக அவங்க எந்தெந்த பகுதிகளுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க.
அப்படி ட்ராக் பண்ணும்போது நிறைய தகவல்கள் கிடைக்குது. குறிப்பாக இந்த பேரிடர் நடந்த இடத்துக்கு அருகிலேயே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்லேயே வந்து ரொம்பவே வைரலானதை பார்க்க முடிஞ்சது. நிறைய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், நிறைய கன்னடம் பேசக்கூடிய மக்கள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களை சேர்ந்த மக்கள் அந்த இடத்துல இருந்ததை வீடியோக்கள் மூலமா நம்மளால் பார்க்க முடிந்தது. இதில் தமிழர்கள் என்ன நிலைமையில் அங்கே சிக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியாமலே இன்றைக்கி காலையில் வரைக்கும் இருந்தது. இதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு முடுக்கி விட்டுருந்தாங்க. மொத்தமாக போனால் எல்லா பயணிகளுடைய லிஸ்ட்டையும் எடுங்க, என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்பவே மும்முரமாக இருந்தாங்க. இதன் காரணமாக இப்போது ஒரு 2 மணிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தகவல்கள் தமிழர்கள் குறித்தும் வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கும்பகோணத்திலிருந்து போன நிறைய பேர் வந்து சேஃபாக இருக்காங்க. ஆனால் ஒரு முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அவர்கள் இப்போ காணாமல் போயிருக்காரு. அவர் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மிகுந்த கவலை ஏற்படுத்துது அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா, பனிப்பாறை ஏரிகள் அப்படின்னு சொல்லி. இந்த பனிப்பாறை ஏரிகள் இப்போ ஒன்று பேரிடராக அமைஞ்சிருக்கு. இன்னொன்று வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பனிப்பாறை உருகி இந்த மாதிரியான பெருவெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சீனா அறிவியல் குழுவும் அமெரிக்காவினுடைய அறிவியல் குழுவும் களத்தில் இறங்கியிருக்காங்க. என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. இதன் காரணமாக நிறைய தகவல்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. மீட்பு பணிகளும் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய விதமான விஷயங்கள் இதில் நமக்கு தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. மண்ணுக்குள் புதைந்த பல கட்டடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே சிக்கியிருக்கலாம். அவங்கள எப்படி வெளியில் எடுக்க போகிறோம்ன்றதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவே மண்ணுக்குள்ளே வந்து மூழ்கி இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே நம்ம போய் மூழ்கினவங்களை போய் எடுக்கணும் அப்படின்னா பல மாதங்கள் கூட நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை குறிப்பிடணும் அப்படின்னா, வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இது வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்குக்கு மேலே வந்து அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இதில் முக்கியமான உண்மையும் கூட. சரி, ஓகே, இப்போ நடந்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். எதனால் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதனால் பீகாருக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது மொத்தமாகவே எல்லாமே பேசிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பேசிட்டோம். இப்போது நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எல்லாருமே ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாங்கன்னு சொல்லி முன்னாடியே ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா. அது என்ன, எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேபாள விஷயம்தான். இந்த நேபாள விஷயம் குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, என்னென்ன இனிமேல் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, நம்ம தமிழர்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பது தமிழ்நாடு அரசு. அதற்கான பொறுப்பும் அவங்கக்கிட்ட இருக்குது, அதுக்கான அதிகாரமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. கேள்வி கேட்க வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. அவங்க இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இது குறித்து சபாநாயகர்கிட்ட முன்னாடியே சொல்லியும் இருப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போதே அதுக்குள்ளே அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து அவர் என்ன பேச வராரு, அந்த முதல் வார்த்தை அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து இந்த பக்கத்துலேருந்து விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் என்ன, வரலனா என்ன, இந்த ஒரு கேள்வி தான் எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு விரக்தியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். அதனால தான் உதயநிதி அவர்கள் இப்போ நாங்கள் இங்கே வந்ததே வந்து மக்களுடைய பிரச்சனைகளும் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறதுக்கு தான். நீங்களே பதிலை சொல்லிடுறீங்க நாங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும், நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதே கேள்வியை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அங்கேயே கேட்குறாரு. இந்த ஒரு விஷயத்தில் தான் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்து ஒரே அணியில் ஒன்று சேர்றாங்க. குறிப்பாக பார்க்கணும்னா திமுக, அதிமுக, பாமக, பாஜக, விசிகாவினுடைய சில உறுப்பினர்கள் எதிரில் இருந்து கூட அவங்க பேசட்டுமே அப்படிங்கிற மாதிரியான பேசணும் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது, வன்னியரசு அவர்களை தவிர்த்து. இந்த தருணத்தில் தான் தாவேக அரசு முதல் முறையாக ஒரு தவறை செய்கிறாங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரும் இந்த தவறை செய்வார் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் யாருமே எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதற்கான பதிலை வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக கொடுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க என்ன கொண்டு வர போகிறாங்க கவன ஈர்ப்பு தீர்மானமாக அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு ஆப்வியஸாக தெரியும். அதனால் ரொம்பவே டேட்டாஸோட அவங்க பதிலடி கொடுப்பாங்க, இல்லை பதில் கொடுப்பாங்க. அது பதிலடியாக பதிலான்றதை எதிர்க்கட்சிகள் முடிவு பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முதல் முறையாக உள்ளே போகிறாரு. அவருக்கு இந்த விஷயம் வந்து தெரியல. சரி, ஒருவேளை ஒரு ஆர்வத்தின் பேரில் அவர் சொல்கிறாருன்னு கூட வச்சுப்போம். ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு முந்தைய ஆட்சி அனுபவங்கள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் எதற்காக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு உடனடியாக இந்த ஒரு அனுமதியை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக எதிர்க்கட்சியினரால் ரொம்பவே பாராட்டப்படக்கூடிய இடத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள், சபாநாயகர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கணுமா அப்படிங்கிறது நமக்குமே ஒரு கேள்வியாக எழுது. இந்த ஒரு விவாதத்தின் போது கடைசியாக சபாநாயகர் வந்து
கன்வின்ஸ் ஆகி ஓகே எதிர்க்கட்சியினர் ஃபஸ்ட்டு பேசட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் எழுந்து கேட்குறாரு, நேபாளத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள், அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது குறித்து பேசுகிறாரு, மற்றவர்களும் பேசுகிறாங்க. அப்போ சபாநாயகர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், என்ன அப்படின்னா, அமைச்சர் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். தங்கம் தென்னரசுலேருந்து இப்போ நாங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிக்கலாம், பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் எழுந்து தங்கம் தென்னரசு பேசினதை ஆமோதித்து, இது எப்படிங்க ஒரு படத்தில் வந்து கிளைமேக்ஸை பார்த்துட்டு அத்தோடு முடிச்சுக்கோங்க, கிளைமேக்ஸ் இதுதான், அதுக்கப்புறம் கதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும், வரும் கிளைமேக்ஸை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த படம் ஓடாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் கிளைமேக்ஸை மட்டும் முன்னாடியே சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் நையாண்டி பாணியில் சொன்னதையும் நம்ம பார்க்க முடியுது. அது வந்து ஒரு கோவத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய கடமை, அதற்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை, தாவேகா அரசினுடைய கடமை. அதை தடுத்தது மிகப்பெரிய அளவில் ஒரு தவறான விஷயம் அப்படின்றது அரசியல் வரலாற்றில் கண்டிப்பாக தாவேகா அரசு மீது ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். சரிப்பா, இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது அவங்க கேட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு பதில் சொல்லிச்சா அப்படின்னா, நேற்றிரவு 7:15 மணி அளவில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பதிவு ஒன்று வந்து தன்னுடைய சமூக வலைதளங்கள் பக்கம் மூலமாக எல்லாருக்கும் அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா, நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் குறித்து ரொம்பவே மனம் வருந்தி இருக்கேன். நம்மளுடைய தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே மாட்டி இருக்கிறத கேள்விப்படுறேன். அதன் காரணமாக அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் மத்திய அரசுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சிறப்பு நம்பர்கள் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருந்தாரு. இது ஒரு விஷயம். இப்போ உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை முந்தைய நாளே சிஎம் அவர்கள் அவருடைய பதிவில் போட்டிருந்தார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கூட அந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்தாருன்னு கூட வச்சுப்போம். ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொன்னதை எப்படி வந்து தார்மீகமாக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதன் பிறகு இன்றைக்கி இந்த சட்டமன்ற விவாதம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அமைச்சர் ஆதவ் அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 4 அமைச்சர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க. அங்கே தமிழ்நாடு அரசினுடைய இல்லத்தில் இருந்து தமிழர்கள் மீட்பு பணியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்காணிக்க போகிறாங்க. எல்லா தமிழர்களையும் சேஃபாக திருப்பி தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. இதன் காரணமாக தமிழர்கள் அங்கே எத்தனை பேர் சிக்கியிருக்காங்களோ அவங்கள மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் ரொம்பவே விரைந்து எடுக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு குழு அமைச்சதுக்கு பிறகு மத்திய அரசு தமிழர்கள் கும்பகோணத்தில் இருந்து போன ஒரு 20 பேரை மீட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, மேலும் பலரை வந்து மீட்டிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று அறிவிக்கிறாங்க. இதன் காரணமாக ஆன்மீக சுற்றுலா பயணம் போன நிறைய பேரினுடைய உறவினர்களுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கும் இல்லை புதுசாக இப்போ இளம் தலைமுறையினர் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக இந்த ஒரு நிகழ்வுகளை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேபாளம் பேரிடரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியர்கள் நிறைய பேர் இப்போ வரைக்கும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. நேபாளத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அதில் பலியாகி இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு துயரை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே இணைந்து செயலாற்றினா மட்டும்தான் மக்களுக்கான சரியான விஷயங்கள், நிவாரணப் பொருட்கள் எல்லாமே போய் சேரும். அதனால் இந்த விஷயங்களில் அரசியலை தவிர்த்து எது உண்மையோ எது ஃபேக்டோ அதை மட்டும் பேசணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம்.